மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் எல்லாரும் எங்களோட கடமை என்னென்றால் இந்த 3719 பிளஸ் 6 ஆக்சிலரி பூத் சேர்ந்து நமக்கு வரக்கூடிய பூத்துகள் அனைத்தையும் அவர்களோட கோரிக்கை என்னன்னாக்கா கம்ப்ளீட் ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் 12D ஃபார்ம் இந்த தரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யார் யார் வீட்டிலேயே விரும்புறாங்களோ அந்த மாதிரி உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி ஒட்டுமொத்தமா அவர்கள் வீட்டிலேயே சென்று 85 வயசுக்கு மேல இருக்கிற 63,751 நபர்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் 10,370 பேர் கண்டறியப்பட்ட அவர்களுக்கும் பண்றோம். அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக இந்த பூத்துல ஓட்டு செய்யக்கூடிய விரும்புபவர்களுக்கு அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய கடமை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்திருக்கு. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சொல்றோம். இன்றைய தினம் பொறுத்தவரை இது ஒரு மைல்கல்லான தினம். ஏனென்றால் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் சேர்ந்து இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருங்க. அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓட்டிங் பர்சன்டேஜ் எப்பவுமே 59-60 விழுக்காடு தான் இருக்கும். சராசரியா மாநிலத்தில் 72 விழுக்காடு இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளே இவ்வளவு ஆர்வத்தை காட்டி நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது எங்களோட மற்ற விழிப்புணர்வு ஆக்டிவிட்டிலையும் சேர்ந்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் மாற்றுத்திறனாளி வார்த்தையை தனக்குள்ளே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்திய தேர்தல் அமைச்சிருக்கீங்க. அரசியல் கட்சி தலைவருக்கு உங்கள் தேர்தல் அதிகாரி உங்களோட அறிவுரை என்ன? இல்ல, இந்த ஒவ்வொரு தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் நாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்களை மீட் பண்ணுவோம். அதுல அவங்களோட கோரிக்கைகள் அப்புறம் இந்த தரம் ஏதோ இந்த பேரணி மட்டுமல்லங்க, 2 வாரத்துக்கு முன்பாகவே அவர்கள் எங்களுக்கு கோரிக்கை எடுத்து அதற்கு ஒரு மீட்டிங் நடத்தினோம். 2 நாள் முன்னாடியும் நம்ம சென்னை மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி மீட்டிங் நடத்திருக்கோம். டெபினட்டாக அவங்களோட கருத்துக்கள் அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லும். பெரும்பாலானோர் எல்லாரும் இப்ப இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளோட முக்கியத்துவத்தையும் அவர்களோட சமநிலையும் இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது ஒரு மிக முக்கியமான கருத்துங்க. அதற்கு நாங்க கடமைப்பட்டுள்ளோம். டெபினட்டா அது கன்வே பண்ணுவோம். சரி, இப்போ பறிமுதல் செய்யக்கூடிய பணத்தை உரிய ஆவணம்லாம் 2 நாள்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு சாத்தியக்கூறு இல்ல, அது டெஃபினட்டாக அது ஒரு நம்மளோட காமன் சைட்ல தான் போறதுங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலா இது வரைக்கும் 5.7 கோடி அளவிற்கு நகைகள் மற்றும் பணம் பறிமுதல் பண்ணிருக்கோம். இந்த விரைவு FST ஒரு 48 வாகனங்கள், ஸ்டாட்டிக் டீம் ஒரு 48, 16 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு டீம் என்று அது கண்காணிப்பு. அது பட் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தில் அந்த மாதிரி அவங்களோட டீடைல்ஸ் இருந்தானா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா அனைத்து அதிகாரிகள் IT அதே மாதிரி பேங்க்ஸ் அதே மாதிரி GST போன்ற எல்லா அதிகாரியும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புல தான் அதை ஏத்துறோம். ஏத்தின உடனே சைமல்டேனியஸ் ஆக்ஷன் தான் சொல்றோம். அதனால சைமல்டேனியஸ்ல தவறு இருந்தா அதை சீஸ் பண்றது அப்படியே ரிட்டைன் ஆகும். இல்ல உரிய ஆவணங்கள் இருந்தா அதற்கான முயற்சிகள் டெஃபினட்டா நாங்க எடுப்போம்ங்கிறதையும் சொல்றோம். பட் பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள், இந்த நேரத்தில் நம்ம டவுட் இருக்க 50,000க்கு மேற்பட்ட கேஷ் எடுக்கிறது, அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் இல்லாம நகை ஷிஃப்ட் பண்றது, குறிப்பாக நகை கடை உரிமையாளர்கள், ஜவுளி கடை உரிமையாளர்கள் அதையும் தவிர்க்கணும். ஏனென்றால் பிடிபட்டு அந்த லோக்கலா நம்ம ரிலீஸ் பண்றது அதை பல பேர் குற்றச்சாட்டு என்று எங்கள் மேலேயே சொல்லக்கூடிய வாய்ப்புள்ளது. எல்லாத்துக்கும் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறை முழுமையாக பின்பற்றி நாங்கள் அமல்படுவோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.